நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். Your Honor, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா என்னோட கட்சிக்காரர் செல்லம்மாவோட பெயில் அப்ளிகேஷனை நான் மூவ் பண்ணலாம்னு இருக்கேன். With your permission. Yes, proceed. Thank you, Your Honor. Your Honor, என்னோட கட்சிக்காரர் செல்லம்மா ஒரு பொறுப்புள்ள குடும்ப பெண் மட்டும் அல்ல, முறையா வருமான வரி செலுத்துற ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியோட ஓனர். ஆட்டோ சைதாபேட் கோட் வருமா? இல்லம்மா, நான் ஸ்கூல் சவாரி போயிட்டேன். அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், அவங்களுக்கு சமீபத்தில் தான் குழந்தை பிறந்திருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குழந்தைய காரணமா காட்டி சென்டிமெண்டா பேசி குற்றவாளிக்கு ஜாமீன் வாங்கலாம்னு நினைக்கிறாரு என்னுடைய நண்பர். தயவு செய்து நீங்கள் குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Objection overruled. தேங்க்யூ யுவர் ஆனர். சூழ்நிலை சந்தர்ப்பம், கொலை நடந்த இடத்துல ஒரு நிரபராதி மாட்டிக்கிறதும் அவரையே வந்து கொலை குற்றவாளியை சித்தரிக்கப்படுறதும் இந்த கோர்ட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அப்படி ஒரு நிர்பந்தத்தில் தான் இன்னைக்கு என்னோட கட்சிக்காரர் செல்லம்மா இங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து அவங்க வெளியில போய் சாட்சிகளை கழிச்சிடுவாங்க, அது மட்டும் இல்ல இந்த கேஸோட திசையை மாத்திடுவாங்கன்னு சொல்ற இவரோட வாதத்துல எந்த நியாயமும் இல்லை யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இங்க யூகங்களுக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் இடமே இல்லை. யோ, இதே அப்ஜெக்ஷன் தான் முன்னாடியே சொன்னேன். வேலையை பார்க்குறியா? Objection sustained. தேங்க்யூ யுவர் ஆனர். எதிர்கட்சி வக்கீல் சொல்ற மாதிரி செல்லம்மாவிற்கு ஒரு நல்ல குடும்ப தலைவி, ஒரு பிசினஸ் உமன், ஒரு குழந்தைக்கு தாய், இப்படி பல முகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு. ரொம்ப கோவக்காரங்க, முக்கியமா பழி வாங்கும் குணம் கொண்டவங்க. அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கணும்னா அவங்க கூட பிறந்த அண்ணன் திரு கடற்கரையான் அவர்களை விசாரிக்க அனுமதிக்குமாறு தங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Proceed. கடற்கரையான், கடற்கரையான், கடற்கரையான். நீங்க தான் கடற்கரையானா? ஆமாங்க ஐயா. You may proceed. உங்களுடைய பெயர்? கடற்கரையான். குற்றவாளி குண்டில் இருக்கும் செல்லம்மாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன உறவு? அண்ணன் தங்கச்சி உறவு. கேஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுடையதா? ஆமா. செல்லம்மாவுக்கு கிரிமினல் பின்னணி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தா எங்க அவங்க சாட்சிகளை கலைச்சிருவாங்கன்னு கமிஷனருக்கு ஒரு புகார் கடிதம் கொடுத்துருந்தீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய லெட்டர் பேட்ல தானே கொடுத்தீங்க கம்ப்ளைண்ட்? ஆமா. இதுல கையெழுத்து போட்டது யாரு? என் பங்குதாரர் ஸ்னேகா. கூட பிறந்த தங்கச்சி மேல உங்க பார்ட்னர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஒத்துக்கிறதுக்கான காரணம் என்ன? வேற என்னங்க, இந்த செல்லம்மாவுடைய நடத்தை தான். தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மமதையில் எங்களை யாரையுமே மதிக்க மாட்டா. இதை நானும் ஸ்னேகாவும் தட்டி கேட்டதுனால எங்களை பழிவாங்கிற எண்ணத்தில் ஸ்னேகா மேலே ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து ஒரு நாள் பூரா லாக்கப்பில் உட்கார வச்சா. அந்த அளவுக்கு பழி வாங்குற வெறிங்க அவளுக்கு. அதனால தான் நானும் ஸ்னேகாவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்.
நீங்க இப்படி சொல்றதுல செல்லம்மாவை ஏதாவது பழி வாங்குற நோக்கம் இருக்கா? நோ, நாட் அட் ஆல். அப்ப செல்லம்மாவுக்கு பிடிக்காதவங்களை பழி வாங்குறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். திரு கடற்கரையான் செல்லம்மாவோட கூட பிறந்த அண்ணன், சமுதாயத்துல ஒரு முக்கியமான மனிதர். இவருக்கே செல்லம்மாவோட மனக்கசப்பு இருந்திருக்குன்னா இவங்களுக்கு எப்படி ஜாமீன் தர முடியும்? அதனாலதான் சொல்றேன், இவங்களை போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிச்சா கொலைக்கான உண்மையான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சோ செல்லம்மாவுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு தங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், மிஸ்டர் கடற்கரையனை நான் சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ரொசீட். தேங்க்யூ. மிஸ்டர் கடற்கரையன், 1 2 3 4 5 இந்த 5 நம்பருக்குள்ள உங்களுக்கு பிடித்த எண் ஒன்று சொல்லுங்க. சொல்லுங்க சார். 2. 2. மிஸ்டர் கடற்கரையன், உங்களுக்கு எல்லாமே 2 2 தான் பிடிக்குமோ? தப்பா நினைக்காதீங்க, நான் கேட்க போற கேள்வியும் 2 தான், அதனால தான் கேட்டேன். என்னோட முதல் கேள்வி, ஸ்னேகா யாரு சார்? ஸ்னேகா அவசரப்படாதீங்க சார், இது கேள்வி இல்லை. நான் கேட்ட உடனே ஸ்னேகா வந்து என்னோட பார்ட்னர்னு அவருக்கு பதில் சொன்ன மாதிரி எனக்கு பதில் சொல்லாதீங்க. ஏன்னா ஸ்னேகா உங்க லைஃப் பார்ட்னர் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா உங்க லைஃப் பார்ட்னர் முத்தழகி. ஒர்க்கிங் பார்ட்னர்னா அதுவும் இல்லை, ஏன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு வரதே இல்லையா. இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் எனக்கு தெரிஞ்சு ஸ்னேகா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னரும் இல்லை. என்னோட கேள்வி என்னன்னா சார், இந்த ஸ்னேகா யாரு சார்? சொல்லுங்க சார், உங்களை தான் கேட்கிறேன். ஸ்னேகா யாரு? என்னுடைய ஃப்ரெண்ட். ஸ்மார்ட் ஆன்சர் சார், வெரி ஸ்மார்ட். சரி சார், என்னோட 2வது கேள்வி, செல்லம்மா மேல நீங்க இவ்வளவு பெரிய பழியை சுமத்துறீங்களே, இதுக்கு பின்னாடி அவங்கள பழி வாங்கணுங்கிற நோக்கம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? சார், அவள் என் கூட பிறந்த தங்கச்சி. அவளை போய் நான் பழிவாங்க நினைப்படா. அவள் மட்டும் இந்த சண்டை கோழி குணத்தை விட்டுட்டோம், அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் அதை கேட்க வரல மிஸ்டர் கடற்கரையான். இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பின்னாடி அவங்கள பழி வாங்குறதுக்கான நோக்கம் ஏதாவது இருக்கான்னு தான் கேட்டேன். நோ, சத்தியமா கிடையாது. தேங்க்யூ சார். யுவர் ஆனர், நான் கேட்ட கேள்விக்கு கடற்கரையான் கொடுத்த பதிலே தெரிஞ்சிருக்கும் அவரோட சாட்சியை ஏத்துக்க முடியாதுன்னு. ஸ்னேகா யாருன்னு நான் கேட்ட சிம்பிள் கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. ஸ்னேகா அவரோட லைஃப் பார்ட்னர் இல்ல, ஒர்க்கிங் பார்ட்னர் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னரும் இல்ல. யாருன்னு கேட்டதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. ஃப்ரெண்டுனா யாரு? சின்ன வயசு ஃப்ரெண்டா? ஸ்கூல்ல படிச்சாங்களா இல்ல காலேஜுக்கு ஒண்ணா போனாங்களா? இல்ல யுவர் ஆனர், ஸ்னேகா என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணமே செஞ்சிக்காம ஒரே வீட்டுக்குள்ள கடற்கரையானோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற ஸ்லீப்பிங் பார்ட்னர் மட்டும்தான். அதற்கான ஆதாரம் முத்தழகி கடற்கரையான டைவர்ஸ் கேட்டு கொடுத்திருக்கிற இந்த அப்ளிகேஷன். யுவர் ஆனர், செல்லம்மாவை பழி வாங்குறது என்னோட நோக்கம் இல்ல. அவ தன்னோட கோபத்தை விட்டா நான் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு இவர் சொல்றதெல்லாம் டாமா, போய். ஏன் கட்சிக்காரர் ரொம்பவும் நல்லவங்க, தர்மத்துக்கு பயந்தவங்க, நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க.
அதனாலதான் சொந்த அண்ணன் கூட பார்க்காம தான் பொண்டாட்டிக்கு அவர் துரோகம் செய்யும் போது அண்ணி முத்தழகிக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் சொந்த அண்ணன் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இது. கடற்கரையான் முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கணும்னு பார்க்கிறாரு. அவரோட சாட்சியத்தை நீங்க ஏத்துக்க கூடாது யுவர் ஆனர். போய் எல்லாம் போய். அதனால தயவு செய்து என்னோட கட்சிக்காரர் செல்லம்மாவுக்கு ஜாமீன் கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. அஞ்சலி, 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 ஏ மது, மது, அஞ்சலி எங்க? ஏ கேக்குறல, அஞ்சலி எங்க? போயிட்டா. போயிட்டானா? அதான் போயிட்டான்னு சொல்றல. ஏய், நீதானே போட்டுட்டு சாவியை வச்சிருந்த, எப்படி போனா அவ? நான் தான் திறந்து விட்டேன். என்னடி பேசுற? அவ வெளியில போனா என்ன ஆகும் தெரியாது உனக்கு? செல்லம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக பழிய தம்பையில ஏத்துக்கிட்டு அவ ஜெயிலுக்கு போயிடுவா. தெரியும், தெரிஞ்சுதான் நான் திறந்து விட்டேன். தெரிஞ்சு செஞ்சியா? ஏய், உனக்கு அவன் மேல பாசமே இல்லையா? ஏகே, பாசம் இருக்கிறதுனாலதான் ஏகே நான் அந்த மாதிரி பண்ணேன். சொல்றேன்.
கத்தி வச்சிருக்கேம்மா. நீ வரலனா என் கையை அறுத்துக்கிட்டு நானும் என் குழந்தை செத்துருவோமா? சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா நான் செத்துருவேன். அம்மா, நீ வர போறியா இல்லையாமா? அம்மா, நீ உடனே இங்க வரலனா நான் கண்டிப்பா என் கையை அறுத்துப்பேம்மா. என் கையை இப்ப நான் அறுக்க போறேன். அஞ்சலி, அஞ்சலி, அம்மா, நீ வரலனா நானே கொண்டு சாக போறேன். அஞ்சலி, அஞ்சலி, நான் பரவாயில்லை, விடு, வேண்டாமா, விடு, வேண்டாம், விட போறியா இப்போ? என்ன முட்டாள்தனமா என்ன செஞ்சிட்டு இருக்க? கையை விடு, விடு என் கையை. கத்தி கொடுக்க மாட்டேன், நான் சாக போறேன். வேண்டாம், இத விடு, குடு, நான் போய் செல்லம்மாவை காப்பாத்துறோம். என்ன விடு இப்போ. வேண்டாம் அஞ்சலி, ஏய், ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நான் சாகுறேன், சாகுறேன். கத்தி குடு, நான் சாக போறேம்மா. கத்தி குடு, ஏன் இப்படி என்ன கொல்ற? இதான் உன் முடிவுனா போ, எங்க வேணாலும் போ, நான் உன்னை தடுக்கல. கத்தி குடு, கத்தி குடு. ஏய் அஞ்சலி, பாரு, நீ எங்க வேணாலும் போ, யார வேணாலும் காப்பாத்து, நீ உயிரோட இருந்தா போதும்மா. போ போ, போடி இங்க இருந்து, போ போடி. ஏப்பா, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இனிமே நம்ம பொண்ணை நம்ம பார்க்கவே முடியாது. நான் என்ன பண்ணட்டும் ஏகே? அவ உயிரோட இருந்த போதும் நினைச்சு எனக்கு வேற வழி தெரியல ஏகே. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க ஏகே. ஏகே, என்ன புரிஞ்சுக்கோ. வயித்துல பிள்ளையோட இருக்கிறவ ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அவ உயிரோட இருந்த போதும் நினைச்சேன். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். இது பாருங்க ஏகே, நீங்க நினைச்சா அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வர முடியும் ஏகே. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. அப்போ என் பொண்ணை காப்பாத்த போக மாட்டியா? காப்பாத்துறேன், கண்டிப்பா காப்பாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஏகே, அந்த வேலையை முடிச்சிட்டு அப்புறம் என் பொண்ணை நான் காப்பாத்துறேன். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் தான் கொலை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப இவர் சொல்ற வாதத்தை முறியடிக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. I request permission to present it, Your Honor. காரோட டயரை மாத்தக்கூடிய ஜாக்கி ராட் இந்த வெப்பனை வச்சுதான் முரளியோட தலையில பலமா தாக்கி அவரை காயப்படுத்தி கொலை பண்ணிருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. ஜாமீன் விசாரணையின் போது இந்த தகவல்லாம் தேவையா? தேவை யுவர் ஆனர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. முரளியோட தலையில ஏற்பட்டிருக்கிற அந்த காயத்தோட அகலத்தையும் நீளத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது முரளியை தாக்கிய அந்த நபர் முரளியை விட ஒசரமா இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட 6 அடியாவது இருந்திருக்கணும்.
அடிச்ச வேகத்தை பார்க்கும்போது நிச்சயமா ஒரு ஆம்பளையா தான் இருக்கணும் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே சொல்லுது. என் கட்சிக்காரரை பாருங்க யுவர் ஆனர். அவங்க ஆம்பளையா? 6 அடி உசரத்துல இருக்காங்களா? இல்ல அவங்க கிட்ட அப்படி தாக்கி அடிக்கக்கூடிய பலமாவது இருக்கா? இப்பதான் அவங்களுக்கு குழந்தைய பிறந்திருக்கு யுவர் ஆனர். இந்த நிலைமையில அவங்களால அது முடியுமா? நிச்சயமா முடியாது யுவர் ஆனர். என் கட்சிக்காரருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதான் உண்மை. அதனால தான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க பார்த்த சாட்சியங்களையும் நான் இப்ப பிரசன்ட் பண்ணிக்கிற அந்த ஆதாரத்தையும் வச்சுக்கிட்டு என் கட்சிக்காரருக்கு பெயில் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா என் கட்சிக்காரரை நான் சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். எஸ், யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ. செல்லம்மா, இது கோர்ட். நீங்க கடவுளுக்கு பயப்படலனாலும் பரவாயில்ல, உங்க மனசாட்சிக்காவது பயந்து உண்மையை சொல்லுங்க. போலீஸ் விசாரணையில உங்களை சித்திரவதை பண்ணாங்களா இல்லையா? இல்ல. இல்லனா போலீஸுக்கு சாதகமா வாக்குமூலம் சொல்ல சொல்லி உங்களை வற்புறுத்தினாங்களா? இல்ல. அப்படின்னா யாரை காப்பாத்துறதுக்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொன்னீங்க? நான் அப்ப சொன்னதுதான் இப்போன்னு சொல்றேன். இந்த கொலையை நான் தான் பண்ணேன். இல்ல செல்லம்மா, நீங்க யாரையோ காப்பாத்துறதுக்காக பொய் சொல்றீங்க. அவங்க போய் சொல்றாங்க. அவங்க போய் சொல்றாங்க சார். இந்த கொலைகள் எல்லாம் நான் தான் பண்ணேன். யாரம்மா நீ? உன் பேர் என்ன? என் பேர் அஞ்சலி. செல்லம்மாக்கு இந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னை காப்பாத்துறதுக்காக தான் செல்லம்மா இந்த கொலை பழிகள் எல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போன் பண்ணி சொன்னதாலதான் அவங்க கொலை நடந்த இடத்துக்கே போனாங்க. உண்மையதான் சொல்றீங்களா? உண்மையாதான் சொல்றேன். இன்னைக்கு எடுத்த அந்த 4 பேரையும் பழி வாங்குறதுக்காக தான் சஞ்சீவ் கிட்ட பணு கொடுத்து அவங்க எல்லாரையும் கொலை பண்ண சொன்னேன். கொலைகாரன் சஞ்சீவ் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. அவன் போன் நம்பர் தான் தெரியும். கடைசி அவன் வேலை பார்த்தது சுரேஷோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தான். அங்க கான்டாக்ட் பண்ணா சஞ்சீவோட போட்டோவும் அட்ரஸும் கண்டிப்பா கிடைக்கும். யுவர் ஆனர், இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது என் கட்சிக்காரருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ரொம்ப கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு. என் கட்சிக்காரருக்கு ஜாமீன் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. இந்த கொலையை செய்ய சொன்னதாக அஞ்சலியே தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் போது காவல்துறையினர் அஞ்சலியை கைது செய்து விசாரிக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. குற்றவாளி சஞ்சீவை கைது செய்ய வாரண்டை பிறப்பித்து அவரை விசாரணை செய்ய காவல்துறைக்கு இந்த கோர்ட் அறிவுறுத்துகிறது.
விசாரணையை திசை திருப்பியது குற்றம் என்றாலும் செல்லம்மா ஒரு கை குழந்தைக்கு தாய் என்பதை கருத்தில் கொண்டு எந்தவித நிபந்தனையுமின்றி செல்லம்மாவை விடுதலை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. செல்லம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. செல்லம்மா, நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்குற? நம்ம குழந்தை பாரதி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அஞ்சலி ஆளை வச்சு இத்தனை கொலை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது சரி, அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு மனசுல பாதிப்பு இருந்தா இந்த மாதிரி பழி வாங்கணும்னு தோணியிருக்கும். இருந்தாலும் அவ பாட்டுக்கு ஆளுங்களை வச்சு கொலை பண்ணிட்டா. அவளை பெத்தவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அந்த பொண்ணு அதை கூட புரிஞ்சுக்கவே இல்லையே. ஏங்க, அஞ்சலியை வெளியே எடுக்கிறதுக்கு போய் ஏற்பாடு பண்ணலாங்க. ஏகேவை பார்க்கலாமாங்க? இல்ல, வேண்டாம் செல்லம்மா. ஏங்க? வேண்டான்னு சொன்னா கேளு. இல்லைங்க, இந்த ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். செல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். ஏகே சார் முன்ன மாதிரி கிடையாது, ரொம்ப மாறிட்டாரு. அவ எனக்காக வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. உண்மையிலேயே கொலை பண்ணது அவதானே, அதனாலதான் வந்து சரண்டர் ஆயிருக்கா. இருந்தாலும் இப்ப வந்து சரண்டர் ஆனது என்ன காப்பாத்துறதுக்காக தானே. போயிட்டு வந்துடலாங்க. வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரே ஒரு தடவை போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாங்க. வேண்டாம் செல்லுமா, ப்ளீஸுங்க, இந்த ஒரே ஒரு தடவை. அதெல்லாம் வேண்டாம். நான் மட்டும் போயிட்டு வரட்டா? ஒரே ஒரு தடவைங்க. சரி, பாத்துங்கம்மா. குடுமா. வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம். இல்ல, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. குழந்தைய தூக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. வாசு, நீ இவரு கூடயே இருப்பா. பாத்துக்கப்பா. வா போலாம். சாரி சார். தேவையா இந்த அவமானம்? எவ்வளோ ஒரு குடிகார வைக்கல நம்பி எவ்வளோ அவமானப்பட்டோம் பாத்தியா? இதுக்கு தான் சொன்னேன் இந்த விஷயத்தில் தலையிட வேணான்னு. போய் போய் சின்ன பயணி உன் பேச்சை கேட்டா பார். அதனால தான் ஸ்னேகா என்ன அவமானப்பட்ட.
ஏற்கனவே கோவத்துல இருக்க, தயவு செஞ்சு கடுப்பேத்தாதீங்க. டேய் சும்மா இரு. தயவு செஞ்சு இங்க வச்சு சண்டை போட வேண்டாம், வீட்டுக்கு போலாம். இரு ஸ்னேகா, அந்த அவினாஷ் அட்வொகேட் வரட்டும். அவன் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் என் மனசு. ஆமா வந்துட்டு போறான். மோத பார்த்தா தெரியல, பின்னாடி வழியா ஓடி இருப்பாங்க. இவங்களை இப்படியே விடக்கூடாது. விடுங்க பாசு. சார் வேண்டாம் சார். சார் சொன்னா கேளுங்க சார். என்னம்மா ஜில் ஜில் ரமாமணி, நல்லா இருக்கியா? ஏய், ஒரு பொம்பளை கிட்ட எப்படி மரியாதையா பேசணும் தெரியாது உனக்கு? ஏய் வாய மூடுறா. அவங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நீ இதுல தலையிடாத. ஏய், குடும்ப விஷயம் வீட்ல பேச வேண்டியதானே, இங்க ஏன்டா பேசுறீங்க? இந்த பாரு, மரியாதையா ஒதுங்கி போயிடு. குறுக்க வந்த கைய கால உடைச்சிருவேன். என்னடா கை கால முடிச்சிடுவேன்? என்னடா பண்ணுவ? உங்க பஞ்சாயத்து பெருசா போச்சு. நான் மச்சான் சௌக்கியமா? சொந்த தங்கச்சியவே கோர்ட்ல காட்டி கொடுக்கணும்னு பாத்தியே. ச்சீ. எப்படி அட்வொகேட் உங்க எல்லார் மூஞ்சிலையும் நல்லா கரிய பூசிட்டாரா? டேய் நான் பேசாம இருக்கேன். வம்புக்கு வந்த அடுத்த வேளை சாப்பிடுறதுக்கு வாய் இருக்காது. அதுக்குதான் மச்சான் எல்லாத்தையும் இப்பயே பேசி முடிச்சிடலான்னு பாக்குறேன். மச்சான் ஒன்னு சொல்லட்டுமா? பொம்பளை முந்தானைக்குள்ள மறைஞ்சிருக்கிறவனுக்கு ஊரு உலகம் பந்த பாசலம் தெரியாதுன்னு. ஆனா நீங்க புடவைக்குள்ளேயே இல்ல மறைஞ்சிருக்கீங்க. என்ன 6 நாள்ரா சாவு இயற்கையா இருக்காது. அனாத குணமா தான் சாவு போறேன். யார் அனாத குணமாகிறது? போடா. வாங்க சார். கையில பேசுறான். என்ன பார்த்தா வாட்ச்மேன் மாதிரி நிக்கிற பய பேசுறான். என்ன காரியண்டி பண்ணிருக்க? நீ தான் அந்த கொலையை பண்ணியா? நான் நம்ப மாட்டேன். ஏய் நீ போய் தானே சொன்ன? இல்ல சுரேஷ், கோர்ட்ல நான் சொன்னது எல்லாமே உண்மை. நான் தான் ஆளை வச்சு கொலை பண்ணேன். ஏய் நீ இப்படி சொன்னதுனால உன் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும்டி. என் வாழ்க்கை இனிமே அழியறதுக்கு என்ன இருக்கு? அதான் ஏற்கனவே அழிஞ்சு போச்சு. சுரேஷ், நான் செல்லம்மாவை பார்க்கணும், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்கள கூட்டிட்டு வரியா? சார் எதா இருந்தாலும் இங்கே வச்சு பேசாதீங்க, ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. சார் சார் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் சார். பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு சார், ப்ளீஸ் ஒரு நிமிஷம். இதோ வந்துடுறேன். செல்லம்மா, அஞ்சலி. செல்லம்மா ப்ளீஸ் செல்லம்மா, அவ கூட பேசுங்க. உங்களால மட்டும்தான் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். ப்ளீஸ் செல்லம்மா. என்ன பேச சொல்ற? நான் அவமானப்பட்டப்ப கூட ஏகே பொண்ணு, ஏன் பொண்ணு அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மௌனமா இருந்தேன். ஆனா எல்லாத்தையுமே இவ கெடுத்துட்டா.
எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணேன். நான் வெளியே இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா நீங்க உள்ள இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு நஷ்டம். நான் சதீஷோட வாழறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா கண்டிப்பா நான் சரண்டர் ஆயிருந்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க சொல்லி நான் சதீஷோட வாழ்ந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கைனா எனக்கு என்னென்ன புரிஞ்சுது. என் வயித்துல வளர குழந்தை எப்ப பொறுக்கும், அதை நான் எப்ப பாப்பேன், எப்ப தூக்கி கொஞ்சுவேன்னு ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தவம் இருந்து பெத்த குழந்தை அதை பிரிஞ்சிருக்கிறதுங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம். அதுக்காக தான் நான் சரண்டர் ஆனேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்க பேச்சை மீறினதுக்கு. வாழறதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போனாலும் நீ ஏன் பொண்ணுதா. நான் கல்யாணம் பண்ணி வச்சப்போ நீ நல்லா வாழணும்னு ஆசைப்பட்ட. ஆனா நீ இப்படி நிக்கிறது பாக்குறப்போ என்னால தாங்கிக்க முடியல. இத்தனை பேரை கொண்டு இருக்கேன். பழி வாங்கணுங்கிறது அடுத்தவங்களை வேதனைப்படுத்துறதுக்காக இல்ல, அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இப்படி பண்ணிட்டியே. அம்மா, அமுதா, அமுதா, அமுதா. என்னங்க, என்னாச்சு? அண்ணியை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? செல்லமா எந்த தப்பும் பண்ணலன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. அப்படியா? அவங்க மௌனமா இருந்தது யாரையோ காப்பாத்துறதுக்கு தானே நம்ம ஏற்பாடு பண்ண லாயர் நிரூபிச்சிட்டாரு. அதனால கோர்ட் அவங்கள விடுதலை பண்ணிடுச்சு. மந்திரி பையனை கொலை பண்ணது யாரு? அஞ்சலி. அஞ்சலியா? அவ தன்னை எடுத்தவங்கள பழி வாங்கறதுக்காக ஆளை வச்சு ஒவ்வொருத்தரைய கொலை பண்ணியிருக்கா. அவ மனசுக்குள்ள இப்படி ஒரு வைராக்கியம் இருந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கவே முடியல. பாவம் ஏகே சார், ரொம்ப நல்ல மனுஷன். இதெல்லாம் எப்படி தாங்கிக்க போறாருன்னு தெரியல. அவருக்கு போய் இப்படி ஒரு வேதனையா? நான் சொல்றத கேட்டீங்கன்னா இன்னும் நீ அதிர்ச்சி ஆவ, வேதனைப்படுவ. அஞ்சலி ஜெயிலுக்கு போகும்போது அங்க ஏகே சார் வந்து பார்க்க கூட இல்ல. ஏன்? அவர் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி வா சாப்பிடலாம். அமுதா, செல்லம்மா வெளியில வரணுங்கிறதுக்காக நீ விரதமெல்லாம் இருந்த. இப்பதான் அவங்க விடுதலையாகி வெளியில வந்துட்டாங்கல்ல, இப்ப சாப்பிடலாம்ல. சாப்பிடலாமா? அம்மா, அம்மா. இது வரேன்டா, வரேன். இந்தா. என்னம்மா? நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். செல்லம்மா விடுதலை ஆயிட்டான்னு சொன்னல, அதான் பாயசம். உன் பொண்டாட்டி எடுத்து குடிக்க சொல்லு. அண்ணி விடுதலை ஆயிருக்காங்கன்னு பாயசம் குடுக்குறீங்களா இல்ல? செல்லம்மா விடுதலை ஆயிட்டா வடை பாயசத்தோட படையல் போடுறேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி உடனே நடந்துருச்சுல்ல, அதான் பாயசம். இந்தா எடுத்து குடிக்க சொல்லுடா. எடுத்துக்கம்மா.
ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். உனக்காகவோ அன்னிக்காகவோ நான் இதெல்லாம் வேண்டிக்கல. என் புள்ள பாவம் சோறு தண்ணி இல்லாம அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா சாப்பிடணும், அதுக்காக தான். இதையாவது வயிறார குடிடா. வா வந்து சாப்பிடு வா. வாசு என்னம்மா? ஐயோ அம்மா என்னாச்சுமா? அத்தை என்னாச்சு? அம்மா என்னாச்சு? அத்தை அத்தை காஃபி. டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு? என்ன வாசு, உங்க அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க சொன்னேன். ஆனா நீங்க பார்த்த மாதிரியே தெரியலையே. ரொம்ப டென்ஷன்ல இருந்ததுனால பிபி ஏறி இருக்கு. ஆமா, அவங்க வேளைக்கு சாப்பிட்றாங்களா? அமுதா, இங்க வாங்க. வயசானவங்கள நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். நான் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைகள்லாம் வேளைக்கு கொடுக்குறீங்களா? சாரி டாக்டர், கொஞ்ச நாளா எங்க வீட்டில் கொஞ்சம் பெரிய பிரச்சனை. அதனால அத்தை சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட நான் கவனிக்கல. என்ன வாசு, உங்க அம்மாவை இப்படி கவனிக்காம விட்டுருக்கீங்க? இல்ல, அவங்க கரெக்டா சாப்பிட்டுருவாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லையே, அவங்க கொஞ்ச நாளா ஒழுங்காவே சாப்பிடாம இருந்திருக்காங்க. நீங்களும் கவனிக்காம இருந்திருக்கீங்க. அமுதா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது நீங்க சாப்பிடாம இருந்துறீங்க. நீங்க சாப்பிடாததுனால வாசுவும் சாப்பிடாம இருக்காரு. வாசு சாப்பிடாததுனால அந்த அம்மாவும் சாப்பிடாம இருந்திருக்காங்க. இத பாருங்க வாசு, நீங்க ரொம்ப தெரிஞ்சவருங்கிறதுனால சொல்றேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்தா நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடும். உங்க கவனக்குறைவால அவங்க உயிருக்கே ரொம்ப ஆபத்தாயிடும். சாரி டாக்டர், இனிமே இப்படிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரி, இந்தாங்க. இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் வேளைக்கு இனியாவது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வாசு, நான் ஒரு சஜஷன் சொல்லட்டுமா? அம்மாவோட டென்ஷன் குறையறதுக்காக எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் கூட்டு போங்களேன். ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க. ஏன்னா அங்க இருக்கிற சூழ்நிலை அவங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க டாக்டர். சரி, நான் கிளம்புறேன். அம்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கூடிய சீக்கிரம் குணமாயிடுவீங்க. அமுதா, நான் கொடுத்த மருந்து மாத்திரை இனிமையாவது ஃபாலோ பண்ணுங்க. கேர்லெஸ்ஸா இருக்காதுங்க. நான் வரேன் வாசு. என்னம்மா, ஏமா சாப்பிடல? டேய், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் புள்ள சாப்பிடாம பட்னியோட அங்கங்க நலஞ்சிட்டு இருக்கும்போது பெத்த தாய் நான் மட்டும் எப்படிடா சாப்பிட முடியும்? இந்த பாரு, எனக்கு மருமகளை தான் பிடிக்காது. என் மகன்னா எனக்கு உசுருப்பா. சரி, டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 2-3 நாள் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். ஐயோ, அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. எனக்கு என்னமோ இந்த வீடு பிடிக்கவே இல்லடா. வேற நல்ல வீடா பார்த்துட்டு எங்கேயாவது போயிடலாம். ஒரே வெக்கையா இருக்கு, மூச்சு முட்டுதுப்பா. வாசு, நான் ஒரு யோசனை சொல்றேன். பேசாம உன் வேலையை விட்டுரு, நம்ம கிராமத்துக்கே போயிடலாம்ப்பா. வேற ஒரு நல்ல வீடா கூட பாத்துக்கலாமா? வேலையெல்லாம் விட முடியாது. ஏய், நல்ல வீடா இதை விட பெரிய வீடா பார்க்கணும்னா வாடகை அதிகமாகுமே. என்னங்க, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
நம்ம கல்யாணத்துக்கு அண்ணன் ஸ்ரீபெரும்புத்தூர்ல 2 கிரவுண்ட் இடம் கொடுத்தாருல, அந்த இடத்தை வித்துட்டு நம்ம புதுசா ஏதாவது ஃபிளாட் வாங்கிக்கலாமா? அம்மா இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நீ முதல்ல ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பத்திரத்தை எடுத்துட்டு போய் பாரு. அதுல என்ன வில்லங்க இருக்கோ யாருக்கு தெரியும்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.